அண்மை காலங்களில் இந்த பிரபலங்களுக்கு இடையிலையும் நாங்கள் பார்த்த ஒரு விடயம்தான் 50 வயதை தாண்டிய குழந்தைகள் எல்லாம் செட்டில் ஆகிட்ட ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட பிரபலங்களுடைய விவாகரத்துகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் சொல்லுவோம் கிரே டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 50 வயதுக்கு மேலே நரைமுடியும் வந்ததுக்கு பிறகு வியக்க வைக்கும் நன்மைகளுடன் எல்பி பிரீமியர் சேவிங்ஸ் சேமிப்பு தரும் அற்புத வேலை. எனக்கு விவாகரத்து வேண்டும், இந்த திருமண பந்தத்தை நான் முறித்து கொள்கிறேன் என்று ஒருவர் முன்வருகிறார் என்றால் அதற்கு என்ன காரணங்கள் இருக்க முடியும்? இவ்வளவு நாளும் நான் சகித்து கொண்டிருந்தேன், பொறுத்து கொண்டேன். இது ஒரு நாளில் ஒரு சண்டையில் ஒரு சண்டை ஒரு சின்ன விஷயத்துக்காக எடுக்கப்படுகின்ற முடிவு அல்ல. இது பல காலமாக இந்த வாழ்க்கை முறையில் அல்லது அவர்களுடைய துணையினுடைய பழக்க வழக்கங்களில் அப்படியும் இல்லைன்னு சொன்னால் அவர்களுடைய உறவு முறைக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர்கள் தீர்த்து கொண்ட விதங்களில் இருக்கக்கூடிய கசப்புகள் சிறுக சிறுக சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவாகத்தான் இது காணப்படக்கூடும். இன்னொன்று, குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு சென்று விட்டார்கள். ஒரு எம்டி நெஸ்ட், எங்களுக்கு இப்பொழுது செய்வதற்கு ஒன்றும் இல்லை, ஒன்றாக இணைந்து நாங்கள் செய்வதற்கு வளர்ப்பதற்கு செய்வதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. ஆகவே இனி எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணப்பாங்காகவும் இதை பார்க்கலாம். இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஆட்டோனமி, அதாவது நான் யார் என்ற கேள்வி, எனக்கு என்ன வேண்டும் என்ற இது. மற்றது பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே பொருளாதார சுதந்திரம் என்பது இப்பொழுது அதிகளவாக கிடைப்பது, இவை எல்லாமுமே கூட இந்த முடிவுக்கு நிறைய பேர் வருவதற்கு காரணங்களாக அமைகிறது. ஆகவே இது ஒரு உணர்ச்சி வேகத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவாக அல்லாமல் உணர்ச்சிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு யோசித்து என்னுடைய வாழ்க்கை இதற்கு மேலாவது நான் செகண்ட் அடால்ட்ஹுட் என்று சொல்வோம், இதற்கு மேலாவது 40 வயது வரை நான் வாழவே இல்லை, இனிமேலாவது ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொள்கிறேன், நான் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன், கடமைகளை முடித்து விட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், அதற்கு இந்த திருமணம் எனக்கு ஒரு தடையாக இருக்கிறது என்று அவர்கள் எண்ணுவார்களேயானால் இந்த கிரே டிவோர்ஸுக்கு செல்கின்ற அளவு அதிகரிக்கின்றது என்றுதான் இப்பொழுது நடத்தப்படுகின்ற ஆய்வுகள் முடிவாக தெரிவிக்கின்றன. ஆகவே இப்படியான ஒரு விடயமும் எங்களுடைய சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் பார்க்கப்பட வேண்டிய, யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது என்பதனை கூறிக்கொள்கிறேன். நன்றி.